ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் முழு பாசிப்பருப்பு, 1 கப் போட்டாச்சு, இன்னொரு கப்பும் போட்டுடலாம். இது மொத்தம் 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்புலேயே பச்சரிசி எடுத்துக்கலாம். இது 100 கிராம் பச்சரிசி. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்துடலாம், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துடலாம். இது 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டுடலாம். இப்போ பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறிச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது தண்ணி வடிகட்டி பாசிப்பருப்பு அரிசியெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, பாசிப்பருப்பு எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இது நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிறத இதே மாதிரியே அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு மினிமம் சைஸ் லெமன் ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். 1 கரண்டி மாவு இல்லை 1.5 கரண்டி மாவு ஊற்றி நல்லா தோசை மாதிரி நல்லா சுட்டு எடுக்கலாம். அரிசி மாவு தோசை மாதிரியே நல்லா சுட்டத்துக்கு ரவுண்டாக சூப்பராக வரும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாமா. நெய் ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது 1 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 1 செகண்ட் வெந்தால் போதும். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே சுட்டு எடுக்கலாம். ஹெல்த்தியான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னி எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.